கடினமான உழைப்பால் உயர்ந்ததுதான் விழா. சரி, இந்த முப்பது விழா நடத்தும் இல்லையா? ஆமா. என் உடல்லாம் தயாரா இருக்குதா? உட்காரு. சரக்கு அடிக்கிறமா? நான் என்ன குடியா சரக்கு அடிக்க? ஏங்க ஒரு நாட்டு மன்னர் எல்லாம் கொடுப்பனா? உனக்கு பயராசம் மாப்பழ வாழை முக்கண சாறு. மாப்பழ வாழை. ஆமா. முக்கணியால் பிடிந்த மாப்பழ வாழை முக்கண சாறு மூட்டு போட்டு போயிப்பி குடிக்கிற ஆட்சியை விட்டு போய் வெள்ளக்காரெல்லாம் பாட்டு குடிக்கிறானே அப்படின்னு பாடினேன். இந்த குடி. இதுவரை குடித்த பழக்கம் அல்ல. எவன் தான் குடிச்சு பழக்கம்? நீ கொடுக்கிற, நான் குடிக்கிறேன். எல்லாமே இப்படி குடிச்சு தான் குடிச்சிட்டு போயிச்சா. ஆனா இது உடலை கெடுக்காது. எது பண்ணாதா? தின்ன கலை குடிச்சாதா? என்ன கடைசியில அது ஆல்கஹால், இது பயராசம். அது ஆல்கஹால். ஆமா, முக்கண சாறு. என்ன துறக்கும் போது வாடு. அது அப்படியே உள்ள போடு, சரியா போடும். அப்படியே சொல்றேன். போடு தைரியமா போடு. ஐயா மோந்துக்கோ. இதான் பழக்கம். அப்பெல்லாம் வந்து ஊரக்கா வாங்க துட்டு இருக்காது. இது மோந்துக்குனா வச்சு இதுவும் நாத்தம் அதுவும் நாத்தம். அந்த நாத்தத்தை அடைக்கணும். எல்லாம் விட்டான். 2வது ரவுண்டு போடு. டிமாண்டாக்கு புடி மூடுவானுங்க. ஆமா, காலையில் 250 ரூபா. போது நித்த உள்ளாகி போச்சு. நான் ஒரு நாள் கேட்கலாம். நீ மாதிரி யாருதான் நம்மம்மா ஏறிச்சுடா போது. உன்னை என்னவோ நினைச்சா எதுவும் நினைக்கிற மாமா. இப்படி இருக்கு. நான் எதிரே சூப்பர் மாமா. குடுமாமா. மாமா பொண்ணு தெரியா எனக்கு? நாடா பெரிய பொண்ணு. அதுக்கே நீ வாங்கி கொடுத்துக்கிற. நான் ஒரு நாள் கேட்கலாம் போ. என் பொண்ணு என்ன என் நாடே. சரி விடு மாமா. மாமா நீ படி. கனவுல ஆயா வரும். ஆயா? ஆமா. உங்க ஆயா நல்லா இருப்பா? ஐயோ சூப்பரா இருக்காங்க. எங்க ஆயா ஜெயமாலினி மாதிரி தென் கூடே வரும்போது. சரி விடு. இந்த குடிகாரெல்லாம் தாம்பா தப்பு பண்றாங்க. குடிக்க தெரியல. முதல்ல அவனுங்களுக்கு ஐடியா பண்ணி குடிக்க தெரியல. குடிச்சிட்டு வீராங்க. ஏன் குடிச்சிட்டு வீருங்க? வீசிட்டு குடிங்க. அதே மாதிரி குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. யாரு போல குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாங்க? வாந்தி எடுத்துட்டு குடிங்க. ஜட்டிலாம் போட்டுக்கிறான். பாக்கி வெளியே தெரிஞ்சு ஜட்டிலாம் ஏதோ ஒண்ணு ஃபுல்லாக்கி படிக்க வச்சாச்சு. அடுத்த வேலை மணமகளே பாபா. நம்ம சரலாம இருக்குதா? பக்கத்துல படுக்க சொல்றேன். இல்ல நீ அறியாத பையன். நான் தான் கேவேன். அத சொல்லி வந்து படியா. நீதான் நீ படிக்கிறா இல்ல வேற ஆள புக் பண்ணிட்டான். படு. நீ வந்ததே படு. பச்சா வந்த படுன்ற படு. ஐயோ என்ன கோமனம்? யார் விட்டு கோமனம் வெளிய வந்து தொங்கியா? இல்லடா நீ கடிக்கிறேனா? நீ அதெல்லாம் பழக்கமே இல்லையா? அப்ப இதியாச்சா எவனோ சொல்லி விட்டு எவன் சொல்றான்னு தெரியல. சரி படு. படு மாமா இச்சு போடு. மாமா போடு ஜாதி இச்சு போடு. ஜாதி என்ன பண்ணு? கால பாபா. நல்லா ஜாதி பாபா. மாமா சூப்பரா இச்சு பாபா. இந்த ஆளுங்க மேல கை வைக்கிறாரா? பர்ரி ஐயோ இது நான் கால போடாத. அப்ப கால போடாம எதுவும் பர்ரி. ஐயா கத்துடா. அப்பா அறியாத பொண்ணை கிழவன் கெடுத்தானே இழுத்தானே புடவையும் தாக்கிட்டையும் கீழ்த்தான். ஓஹோ பார்க்கிறீங்களா? உங்களிடத்தில் கனிமையில் வந்தவனுக்கு நான் சொல்ல மாட்டேன். இந்த காட்சியை எங்கு கண்டால் நீங்களுக்கு தெரியாமல் உன்னிடம் நாடி ஒரு நாட்டை ஒரு நாட்டு வல்ல
நீதிக்காக வாழ வேண்டியவர்கள் கட்டி புரண்டிருக்கிறார். இதற்கு தக்க தீர்வு உங்களிடம் மட்டும்தான். தலைமையரே, என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில் நான் உங்களை கேவலமா பேசிட்டுங்க. என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பதற்குமா? ஒரு நாட்டு மன்னன் நீதியை தவறி ஒரு நாட்டியக்காரியுடன் நாட்டியமாடும் நாட்டியக்காரியுடன் கட்டி புரண்டிருக்கிறார். இது நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் அவமானம் நமக்குத்தான். ஆகையால் ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும். அந்த பெண்ணிற்கு சென்று சாகசமாக பேசி அப்படியே கவர்கள் ஆகட்டும். அப்பா, ஒரு நாட்டு மன்னர் கைவடி வேலையே இது. நான் ஆரம்பத்துல சொன்ன நாட்டுக்கார அரண்மனை சேர்க்காதீங்க பாரு. உனக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பெண்ணு, நீ உள்ள போன்னு சொன்னீங்க. இதுக்காக தான் அரண்மனை அந்த பெண்ணை சரியா இதெல்லாம் ஒரு மன்னனா? தப்பு. நாட்டு மன்னர் நாட்டு மக்களை பார்த்து காடி துப்ப மாட்டாங்க. நீ பேசுறது தப்பு. என்ன தப்பு? எங்க அம்மாவை கெத்துட்டாடி அந்த ஆளு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் தாய் எங்க பேனாலும் தெரியலையே. இப்படி கெடுத்து விட்டாங்களே. அவனுக்கு என்ன கெடுத்து விட்டார் அகப்பட்டவள் எப்படியா அல்லவா? அம்மா, கொஞ்சம் ஏந்திருங்கம்மா. அம்மா ஏந்திருங்கம்மா, உங்களை தான் சொல்றேன், ஏந்திருங்கம்மா. என்னால எந்திரிக்க மாட்டேன்னா நான் ஏந்துக்க முடியா? முடியலங்க. நீ ஏந்துக்க முடியாத அளவுக்கு அந்த ஆளு கற்பாயிச்சா. அட பாவி, கற்பாயிச்சா. சின்ன வயசுல ஊதி ஊதி பெரிய கதை ஆக்கிட்டா வீட்டை. அம்மா, என்னுடைய அப்பா ஏதோ குடிப்பதில் தவறு செஞ்சு மன்னிச்சிடுமா. ஐயோ அம்மா, எனக்கு மன்னிப்புலாம் வேணாம். எனக்கு கற்பு தான் வேணும். கற்பானம்மா கண்ணையா சீதையா நெஞ்சரில் நிக்கிறடா. ஐயோ பாவம், துட்டுருந்தா வாங்கலாம். ஐயோ பாவம். கற்பு என்ன கலாதம்மா? பங்கால் வித்துங்குது. கற்பு வேணும் கேட்டா என்னமா செய்யுது? ஏதோ தவறு நடந்துச்சு, மன்னிச்சு எடுத்துக்கூடாதா? எனக்கு மன்னிப்புலாம் வேண்டாவே வேண்டாம். எனக்கு கற்பு தான் வேணும். நல்ல டபாலுக்கு எடுத்துக்கோ. ஏய், அது கற்புடா. இவங்களுக்கு கற்பு ஒண்ணுமா இருக்குது? உனக்கு தெரியாதா? நான் உள்ள போந்தா பார்த்தேன். அம்மா, கத்தாதீங்கம்மா, கூட கொண்டாதீங்கம்மா. அழுவாதீங்கம்மா, ப்ளீஸ் தயவு செய்து சொல்றேன், அழுவாதீங்கம்மா. அம்மா வேணாம்மா, அழுவாதீங்கம்மா. நிறுத்துங்கம்மா, போதும். ஏய், மாடு சாணி வந்து ஓடுறா. ஏன் கத்துறேன்? எங்களை ஒரு மாதிரி கேவலமா தப்பா பேசுவாங்க. வேணாம்மா, விட்டுருங்க. அழுவாதீங்கம்மா. ரொம்ப அடியே வைக்கிறியம்மா. நீ என்னம்மா எங்க அரண்மனையில வந்து? அம்மா அம்மா டேய், இந்த மாட்டு கால மாடு தமிழ்நாட்டுல இல்ல, ஆந்திரா தான். நல்லா காரம் தாரமா பரோட்டால துட்டு இருக்கும். ஓட்டுறா. ஏத்து. என்னுடைய அப்பா கற்பாயிட்டாரு, உங்களை கேவலமா நினைப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை பத்தி நயவரிங்க. அதான் உண்மை. அம்மா, நான் ஒரு வழி சொல்றேன், கேட்பீங்களா? எனக்கு எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இருந்தா பங்கால் இருக்குது. வாயில் நான் ஒட்டிக்கிறியா? ஓட்டாதரா வாங்கி அதை ஊத்தி அவ்வளவுதான். ஒரு இடம் கூட பாக்கி அதே புடிச்சிடும். அம்மா, என்னுடைய அப்பா தவறு செஞ்சாங்க, இல்ல சொல்லு. தவறு செஞ்சு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்ன தண்டனை? அதனால என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கங்க. திருமண வயதுல ஒரு மகள் இருக்கிற போது அவளோட திருமணம் வாய் போடுங்கப்பா. திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சு அந்த பெண்ணை அவளை கட்டி போட்டு கருப்பு போயிட்டு வேலை நாட்டு மக்கள் கேவலம் பேசுறாங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு எதாவது இருக்குதா இல்லையா? அவர் சண்டை போடாத. அவர் மேல எந்த தப்பு இல்ல. தப்பெல்லாம் உம்பால தான். ஏன் என்ன? எப்ப உங்க அம்மா செத்தாங்களோ அப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அவர் காஞ்சி நந்தால் கம்மாங்கொல்ல இறங்கிட்டாரு. வேகணுமா கெட்ல ஒரு தலைகாடு வர மாத்தலான்னு பார்த்தேன். 4 தலைகாடு கிஞ்சி போயிது. பஞ்சு உமா நஞ்சு பராண்டிட்டு இருக்கிறாரு. அதாவது வெளி சொல்ற பாரு நீ. பஞ்சு அவலி வந்து ஐயோ, பெட்ரூம்ல பஞ்சு வரக்கூடாது. அப்ப பெட்ரூம்ல உள்ள சேதம்பல் அதே முதல்ல அம்மா, என்னம்மா, என்னுடைய அப்பாவை மன்னிச்சிடுங்கம்மா. என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கங்கம்மா. வேண்டாம் வேண்டாம். ஏம்மா வேணாம்னு சொல்றீங்க? கூட்டி கூட்டி வேண்டாம் வேண்டாம், எனக்கு கற்புதான் வேணும். கற்பு வேணும் இருக்கிறது நம்ம திருமணமா செஞ்சுக்க மாட்டேங்குது. இல்ல, நான் ஒண்ணு சொல்லி நீங்க தப்பா நினைக்காதீங்க. அது இருக்கிற எல்லாம் அந்த அண்ணா யாரு? அவரா?
அந்த அண்ணா உங்களை ஒரு வேளை ரேப் பண்ணிடுறாரு. வாய போடுறா. வேலைக்கார அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் வாய போடுங்கம்மா போதும். போய் ஒரு வேலைக்காரனை கூட சேர்த்து ஒரு வேலைக்காரனை கூட சேர்த்து வச்சு பேசுறீங்களே. வேலைக்காரன் என்னுடைய அப்பா ஒண்ணா? என்னுடைய அப்பா நாட்டுக்கு மன்னர். அவன் என்னுடைய அரண்மனையில வேலைக்காரன். அது பழைய வண்டி, இது புது வண்டி. சொன்ன மாதிரி நான் என்ன சொல்றேன், அவரையும் நீங்க வேணான்றீங்க, நான் மட்டும் கேவனை கட்டிக்கிட்டேன். வாய போடுமா போதும். கிழவனை சொல்லாதீங்க. என்னுடைய அப்பா நாட்டுக்கே மன்னர். என்னுடைய அப்பா திருமணம் கேவனை கட்டினா உனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை கிடையாது. எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும்? நிலத்துக்கு பிரச்சனை கிடையாது. நிலம் அப்படியே இருக்கும். ஆமா போடா போறம்போக்கு. அப்பா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சு வச்சு இந்த சொத்து சொகம் நாடு நகரம் அரண்மனை அனைத்தையும் உன்னுடைய பேர்ல இருக்கு. நாட்டுக்கு உங்களை நான் மகாராணி ஆக்குறேன். வேணும் வேணும். அம்மா எனக்கு அது இல்லாம ஆசைப்படுறேன். நான் அதுக்கு ஆசைப்படுறவும் கிடையாது. நாளே நாள் வாழ்ந்தாலும் சரி, ஒழுக்கமா வாழ்ந்துட்டு போறோம். ஒழுக்கத்தை பத்தி பேச. அம்மா ப்ளீஸ்மா உங்க கால்ல விட்டு கேக்குறேன். என்னுடைய அப்பாவை திருமணம் செஞ்சுக்கமா. அம்மா நீங்க திருமணம் நீ ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துன்னு எனக்கு தெரியும். ஒரு படத்துல சந்தானம் போட்டான் பேண்ட் கட்டுவான். ஐயோ மன்னிச்சு பேண்ட் கட்டுவான். அது மாதிரி அவ பாவாடை தூருன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு ஒத்து. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னமோ சொல்ல போது. சொல்லுமா போதும். அம்மா அழுவுற இன்னும் பாதிக்கப்பட்டவன் நானு. எனக்கு தான் அந்த வழி தெரியும். வலி ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு அனுபவத்துல பெரியவங்களா அப்படி ஒரு வயசுல பெரியவங்களா இருந்தாலும், ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரசியல பெரியவங்களா இருந்தாலும் இவர் ஒரு நாட்டுக்கு மன்னர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அப்பா ஒரு நீதிக்காக வாழ. கட்டி மன்னருக்கு திருமணம் நடக்கிறது. அவர் மாலை போடுறேன், நான் தாலி போடுறேன். நீ மாலை போடுறேன் பண்ணிருக்க. இப்ப சாமி ஊர்வலம் வச்சு, ஆமா, அது ஒரே ஆள் எடுத்து செஞ்சா வேலை சட்டுன்னு முடியுமா? அது ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துன்னு செஞ்சா சட்டுன்னு முடியும். ஆமா, அது மாரி அவர் மாலை போடுறாரு, நான் தாலி போடுறேன். முதல்ல யாருன்னா பட்டா எழுதால பயிர் உணுதா உனக்கு ஈஸி தானே. எப்படி சொல்லுவேன்? வாயில தான் போடா போறபோக்கு பையா போடா. அதான் என்னமா இந்த டெட் பாடி பூஜி என்ன தெரியுமா சொல்லிச்சு? நீங்க சொன்னீங்கல்ல மாலை நீங்க மாத்துங்க தாலி. தாலி நான் போடுறேன். முதல்ல யார்? நாங்க முதல்ல நீங்க சொன்னீங்களே இல்லையா? நான் ரெடியாகிறேன். நான் ட்ரை பண்ணி தான் பாக்கட்டும். அந்த டெட் பாடி முடிஞ்சால என்னடா முடியும் சொல்றதுக்கு ஒரு அருகதை இல்ல. அந்த மாதிரி காட்ட வேணாம். ஏற்கனவே இது போல எடுத்ததா இறங்கி அவர் என்ன கேள்வியானான்னு அவருக்கு தெரியும். அப்போ எங்க அம்மால மன்னனா இருந்தவன் மதுவருந்தினேன். அதன் விதியின் விளையாட்டு எனக்கு வளர்வார் என்று சொன்னார். நான் ஒரு கொத்தவன் ஒரு தவறை செய்தார், மற்றவர் குற்றத்தை நான் சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாது. அதற்கு தான் இந்த திருமணம். அம்மா, திருமண வயதிலே மகள் இருக்கின்ற போது தனக்கு நான் திருமணம் செய்து வைக்க நினைத்தேன். ஆனால் தந்தைக்கு நீ திருமணத்தை செய்து வைத்தாய். நீ எனக்கு மகளே அல்ல, நாட்டுக்கு வந்த தெய்வம். இந்த மலர் மாலை கொண்டு சென்று உன் தாய் வந்து விட்டாலே மணிமேகலை அவள் உருவப்படத்து. ஆகட்டப்பா. அப்பா நான் மலரோட போயிட்டு வரேன். நீங்க சந்தோஷமா இருங்கப்பா. அண்ணா, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு நாட்டுக்காரியுடன் திருமணம் நடந்துவிட்டு
நகமும் சடையும் போல் நீங்க இருவரும் இணை பிரியாமல் இருக்க வேண்டும். முப்படை தளபதி ஆள வந்தவன் யாசினர். நான் சென்று நகர்வன வருகிறேன். கொடுத்து வைத்தால் பறி குதிரை ஏற போறேன். நான் பென்ஸ் வண்டியே அது மாட்டு வண்டி, இது பஸ்ஸரு. தொட்டா தூக்கினு வண்டியை பார்த்தவன் தூக்கினு டேய் அங்க என்ன பாக்குறேன்? என்னடா பின்னாடி பாக்குறேன்? ஒன்னும் இல்ல, மன பிராந்தி. பிராந்தியோ பீரோன்னு அலை என்னாச்சு? நல்லா தானே இப்படி வந்த? ஆட்டுக்கார அலுமையில படம் மாத்த மாதிரி என்ன சிவகுமார் அப்படிதான் பண்ணுவான். இந்த பஞ்சிக்கு இது பாரு, அது பூந்து அங்க பூந்து பூந்து வருவான். அது போன ஞாபகம் வந்துச்சு. ஒண்ணு இல்ல, என் ஊர்ல அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அப்படி எவனா பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்சு போய் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். ஏன்னா அது போல கதையா உங்க கதைக்கு விளங்காத. வாழ்க்கையில பின்னாடி பார்க்காதடா, முன்னாடி பாரு. அப்போ உன் வாழ்க்கை ஓஹோதான். எனக்கு என்னடா பரவாயில்ல, வண்டி நீ ஓட்ட மாட்டேன், வேற ஒருத்த ஓட்டிங்க. யாரு? நான் யாரு? சிங்கம் இல்ல. நீ எங்க சிங்கம்? நீ சைடு காவால் தான் ஓட்டிட்டு இருப்ப. அவன் யாருங்க 2 காவல் நடுப்புற அவன் ஓட்டுவான். எனக்கு தெரியும். ஓட்டுவாங்க, கலப்பு வச்சுக்கிறோம், ஓட்ட போறான். சரி, ஏதோ ஒண்ணு விடு. வண்டி ஓட்டுறீங்களே, பைபஸ்ல வீலிங்லாம் பண்ணுவீங்களா? அது வீலிங்லாம் பண்ணுமா? தூக்கி நிக்குமா? புரியவோ? வீலிங் தூக்கி அப்படி நிக்கும் பாரு. என்ன பார்த்தது இல்லை நீ? பாருங்க. ஆனா இந்த வீலிங் தூக்காது, பத்துன்னு பண்ணுங்க. சரி வாங்க, உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு. எங்க? பெரிய இடம். எந்த இடம்? செய்யார் பஸ் ஸ்டாண்ட். ஒரு குழந்தையாவது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாக சாரே அவள் ஜனனமாகி கன்னி பருவத்திற்கு மங்கை பிறந்தைகள். அவளை கேட்ட ஒரு வரண பார்த்து மனமுடித்து 2 இருதயங்களை ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள்ளே ஒரு சாந்தி முகம். 4 செவத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள கேமரா கட்டுறான், வெளிய ஸ்கிரீன் கட்டுறான், எல்லாம் பார்க்கட்டும். ஸ்கிரீன் கட்டாதீங்க, சவுண்ட் பாக்ஸ் சூப்பரா சுத்தி மைக் கட்டுறான். மைக்கு எங்க வைப்பீங்க? முதல்ல வாயில வைப்பேன். சரி விடுங்க, கல்யாணம் பண்ண. சரி முடிஞ்சு போச்சு, போய் வரேன். பார்த்து பல்சர் முறுக்கிட்டு போறேன். எனக்கு தெரியும் தெரியும். கடைசி காலத்துல இப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுச்சு. பிறவில மறக்கவே முடியாது. மறக்காத. கடைசி காலத்துக்கு பேர் பண்ண நல்ல வேலை. சரி விடு, சரி நீ போ. அப்புறம் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரியும்டா, போடா டேய். சரி பரவாயில்ல, ஏற்கனவே வாசி. அண்ணா அண்ணா, முதலருக்கு பால் வைக்காதீங்க. அப்போ பால் பழம் சேர்த்து அதெல்லாம் சொல்றான் அவ்வளோ. எனக்கு பால் செட் ஆகாது. அப்படி நம்ம மோர் வைக்கிட்டா. சரி வட்டா. அவளுடைய பேர் என்னம்மா? என் பேர் சாருமதி. என்ன செல்லம்மா சாரு சாரு சொல்லுவாங்க. சாருமதி, பரமன் சிரத்தில் அணிந்த சாருமதி, பிறவிலே கேட்காத பெயர் சாருமதி. நான் பூர்வீகத்திலே புண்ணியத்தை செய்தவன். ஏன் கடைசி காலத்திலே என்னை உறக்கத்தை கலைத்த உலகழகி என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கலை நானா பார்த்தான். எப்படி தெரியுமா? எப்படி? சித்திர மாதத்து விசித்திரமாகும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகும், ஆனி மாதத்து தாமணி போட்ட கனவாகும், ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவிரி இலையாகும், ஆவணி மாதத்து அற்புத நிலவாகும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகும், ஐப்பசியிலே ஐயம் என்று தூரக்கூடிய மழை துளியாகும், கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகும், நான் ஒரு ஒளி விளக்காகும், மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையர் பேசியாகும், தை பிறந்தால் வழிவிளக்கு என்ற மறுமொழிக்கு நீ இணங்க நானும் இணங்க. மாசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவே காட்சியளிக்கிறாய். விரைவிலே மறக்க முடியுமா? ஆமா. பங்குனி மாதத்திலே பார்க்கின்ற போது உரிக்க வைத்த தங்க தேய் போல் அவ காட்சியளிக்கிறாய். உன்னை பார்த்தால் இப்படி கல்வி மயக்கமில்லை. இந்த மணி மாளிகைத்தால் கண்ணே தயக்கமென்ன அன்பு காணிக்கைத்தால் கண்ணே அன்பு
காணிக்கைத்தான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைத்தான் கண்ணே. அன்பு காணிக்கைத்தான் கண்ணே. மணி மாளிகைத்தான் கண்ணே. தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைத்தான் கண்ணே. அன்பு காணிக்கைத்தான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் கண்ணே. தயக்கம் என்ன சலனம் என்ன அன்பு காணிக்கைத்தான் கண்ணே. அன்பு காணிக்கைத்தான் கண்ணே. அஞ்சை கப்பானும் மௌன பொன்னன்னம் தொட்டுவிட்டா என் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே இந்த இன்பம். ஆமா, கட்டுப்படுத்த முடியாது. உனக்கு எனக்கும் அங்கே பஞ்சனை காத்திருக்கிறது. உன்னை தொட்டு விட்ட நல்ல நீ நான் எங்கேயோ தலை ஜோடி அமைச்சுக்குது போறமா எனக்குலாம். எல்லாம் ஓடுறாங்களா? நானே வயிற்று வச்சிருக்கிறேன். எப்படி எப்படிலாம் தரானுங்கம்மா. அவங்களாம் எதனா ஒரு ஜோடி போடக்கூடாது. ஐயோ கடவுளே, அதுல கேட்க பாட்டு பண்ண பாருமா. தலையெழுத்து தான் அமைஞ்சிச்சு. நம்ம யாரும் சொல்லி எந்த குத்தமும் கிடையாது. அதான் சொல்லுவாங்க அப்பவே பழமொழி, செவத்தை வச்சு சித்திரத்தை எழுதலான்னு. அந்த மாதிரி இந்த கேனை வச்சுக்கணும் சுத்தி கணக்கத்தான்.